ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் இன் அயர்லாந்து. என்னடா எங்கே போயிட்டா 10 நாளாக நினைக்காதீங்க, இந்தியா ட்ரிப்புன்னு திடீர்னு வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போ வந்தோடனே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க குச்சனூர் சனீஸ்வரனுக்குன்னு ரொம்ப பிரசித்தியானது. ஸோ அந்த குச்சனூர் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. 4:30க்கு தான் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ போயிட்டு மாலை வாங்கிட்டு அப்புறம் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க உள்ள போகலாம். சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் இன் அயர்லாண்ட்லங்க. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் இன் தேனி தாங்க. இது எங்க மாமா, எங்க அம்மாவோட கூட பிறந்தவர், மூத்தவர். சின்ன வயசுல இருந்து எங்க தூக்கி வளர்த்தவர். அம்மா கார்ல உட்காந்துருக்காங்க, பசங்களாம் அங்க இருக்காங்க. நாங்க அப்படியே நடந்து மாலை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். அப்படியே நான் காட்டுறேன் வாங்க. நேரம் மாலை 4 மணி. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த அக்காட்ட தான் கேட்டிருக்கேன், மாலை இல்லை, எனக்கு பூலேயே வந்து 3 மாலை தொட்டு கொடுத்து சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்க பேர் என்ன? வசந்தி அக்கா. வசந்தி அக்கா கையால சூப்பரான மாலை. இது பாருங்க, மண் சட்டி இதெல்லாம் அழகா இருக்கு. நம்ம விளக்கு போடுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த சட்டி இருக்கு, இரும்பு சட்டி. அது இருக்குக்கா. ஊருக்கு வந்தோடனே நம்ம ஊர் மணிப்பர்ஸ்க்கு மாறிட்டேன். எங்க அம்மா என்ன இந்த மாதிரி வாங்கிக்கலாம்லக்கா. சூப்பர். பாருங்க எவ்வளவு அழகா ஹேண்டியா கொடுத்துருக்காங்க, சின்னதா. இது எதுக்கு அது இரும்பு சட்டி? கும்பராசி, மகராசி, கன்னிராசி, சிம்மராசி போடணுமா? இந்த பாருங்க, நான் கன்னிராசி, எனக்கு தெரியல, இந்த அக்கா சொல்லிட்டாங்க. ஒரு 4 ராசி சொல்றாங்க. எங்க குடும்பத்துல இருக்க 2 ராசி உள்ள வந்துருச்சு இதுக்குள்ள. சோ எங்களுக்குலாம் அது பரிகாரம். கும்பம், சிம்மம், கன்னி. சரி, கும்பம் என் சின்னவன், நான் வந்து கன்னி. ஸோ 2 பேர் ஆளுக்கு 1 இருக்கு. இதுல வந்து விளக்கு வைக்கணும். எள்ளு விளக்கு வச்சு வைக்கணுமா? எண்ணெய் நிறைய ஊற்றி கொடுத்துருங்க. போய் எள்ளு வச்சு எள்ளு போட்டு தான் கொடுக்குறீங்க. சரி, வச்சு உள்ள வைக்க. சரி. நான் பிறந்தது தேனி அப்படின்னா, ஆனால் அயர்லாண்டில் செட்டில் ஆகிட்டேன். சரி, என்ன ₹1 காசும் போடணும் இல்லையா? நமக்காக எவ்வளோ அழகாக பண்ணி தராங்க பாருங்க. சூரியபானாஸ் பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். முகத்தை பார்த்து இதுக்குள்ள முகம் பார்த்து முகம் தெரியும். சரி, முகம் தெரிஞ்சுமே சூரிய கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொட்டனை கொடுத்து, இந்த மாதிரி பொட்டனை கொடுத்து இப்படி முக்கி இப்படி போட்டு பொடிச்சு. சரி, அம்மா இந்த கையில பிடி. சரி, நல்லா பிடிச்சிக்க. அவளை போகுது அவ்வளோதான். அது கொஞ்சம் நின்று இந்த 3 அவ்வளோதான். ஃபினிஷ். போதும். தண்ணி தெளிச்சுக்க. தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோ, பார்த்து கீழே பார்த்துக்கணும். 3 தடவை. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேனி மாவட்டம் பக்கத்தில் இருக்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் தாங்க. இது வந்து இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவம் வந்து சனீஸ்வர வடிவு வந்து சுயம்பாவே வந்து வடிவு பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியத்துவம் வந்து ஆக்சுவலி சனி பெயர்ச்சி அந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வரும்போது ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வந்து ரொம்ப பெறுது. அதாவது இதுக்கு என்ன வழிபாடு பார்த்தீங்கன்னா, எல் தீபம் ஏற்றலாம், எல் சாதம் வைக்கலாம்,
தயிர் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இரும்பு சட்டியில் புதுசாக எண்ணெய் பார்த்து முகம் பார்த்து ஏற்றணும் அப்படின்னாங்க, அதை பண்ணிட்டாச்சுங்க. ஸோ மன திருப்தி அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த vlogல அதுக்கு அடுத்து வர போது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் இந்தியா வந்து விசிட் பண்ண எல்லா விசிட்ஸ் தான், எல்லா vlogகும் ஒன்று ஒன்றா வரப்போகுதுங்க. ட்ராவலிங்லேருந்து நாங்கள் எங்கே ஷாப்பிங் பண்ணோம், ஊர்க்குளம் போகிறது, குலதெய்வம் கோயில் போனது எல்லாமே அடுத்தடுத்ததில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே வந்து vlog வந்து நான் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா பேக் டு பேக் வந்துட்டு ஒர்க் இருந்தது. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி அப்ராடில் இருக்கவங்க நம்ம ஊர் கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி பார்க்க போது நம்ம மனசோர அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளே அங்கே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பி நோட் வரும். அதை தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அடுத்து நாங்கள் சாப்பிட்ற வீடியோவும் இதில் வரப்போகுது. வாங்க உள்ளே போகலாம். நம்ம ஊர் சாப்பாடு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. வெஜ் மீல்ஸ் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குது. வெஜ் மீல்ஸ்னு சொல்ல முடியாது, ருசி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த முட்டைக்கோஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது, கூட்டு, சாம்பார், வத்த குழம்பு சாப்பிட்றேன், பேச முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்து வீடியோ கூட எடுத்துகிட்டு கூட போகலாம். இது எந்த இடத்துல இருக்குது மட்டும் சொல்லுங்கள். சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள், கிட்ட வாங்க. இவன் தான் ஓனர். எந்த இடத்துல இருக்குது ரெஸ்டாரண்ட் சொல்லுங்கள். இவங்க யூடியூப் சேனல் மேக்ஸிமம் ஒரு நெல்லிக்கட்டை ரோடுலேருந்து நெல்லிக்கத்தி புளியாமரம் அந்த பக்கம் இருக்குது. இது ஃபேமிலி பிஸ்னஸ். சூப்பராக சாப்பாடு எல்லாம் சூப்பராக. 2 நாள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயில் சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் வெஜ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டோம். நல்லா நம்ம ஊர் வெயிலில் கருத்து போய் உட்காந்துட்டு பாருங்க. மொத்தம் 4-5 பேர் சாப்பிட்டோம். மீல்ஸு மொத்தம் 700 தான். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. பேர் வந்து நியூ வசந்தம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. சின்னமனூர் ரோட் போகிற வழியில் இருக்குது. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சைன் ஆஃப். பை பாய்.